வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. ஒவ்வொரு மாதமும் 300 யூனிட் இலவசமாக மின்சாரமும் மானியமாக 78,000 ரூபாயும் கிடைக்கும்படியான ஒரு திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க. எந்த திட்டத்தில் இந்த நன்மைகள் எல்லாம் கிடைக்கிறது, இந்த திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்ய தகுதியான நபர்கள் யார், எப்படி விண்ணப்பம் செய்வது போன்ற கூடுதலான தகவல்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் இந்த திட்டத்தை பற்றி உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மத்திய அரசு பிரதம மந்திரி சூர்யா கர் யோஜனா அப்படிங்கிற திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இதன் மூலமாக ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு கரண்ட் பில்லோடைய சுமை பெருமளவு குறையும் அப்படிங்கிறதோட அவங்க பயன்படுத்திய மின்சாரம் போக மீதி இருக்கிறத விற்பனை செஞ்சும் பலனடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரதம மந்திரி சூர்யா கர் யோஜனா திட்டத்தின் கீழே மத்திய அரசு மானியம் வழங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழே பயனடைய விரும்புனீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டின் கூரையில் சோலார் பேனல்களை நீங்கள் நிறுவணும். முதலில் இந்த திட்டத்திற்கு நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும். பின்னர் சோலார் பேனல்களை நிறுவி அதை நமது மின் இணைப்புடன் சேர்க்க வேண்டும். அந்த வகையில் 1 கிலோவாட் சோலார் பேனல் அமைக்க ரூபாய் 90,000 செலவாகும். 2 கிலோவாட் சோலார் பேனல் அமைக்க ரூபாய் 1,50,000 லட்சம் செலவாகும். 3 கிலோவாட் சோலார் பேனல் அமைக்க ரூபாய் 2 லட்சம் வரை செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரதம மந்திரி சூர்யா கர் யோஜனா திட்டத்தின் கீழே 1 கிலோவாட் சோலார் பேனல் அமைச்சிங்க அப்படின்னா ரூபாய் 18,000 மானியமும், 2 கிலோவாட் சோலார் பேனல் அமைச்சிங்கன்னா ரூபாய் 30,000 மானியமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 கிலோவாட் அல்லது அதற்கு மேல் எவ்வளவு அமைத்தாலும் அதிகபட்சமாக ரூபாய் 78,000 மானியமாக வழங்கப்படும். அரசு வழங்கும் மானியமானது நேரடியாக பயனாளியின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போது விற்பனையாகும் சோலார் பேனல்கள் 24 மணி நேரமும் வீட்டிற்கு மின்சாரத்தை வழங்க முடியும். இந்த மின்சாரத்தை பயன்படுத்தி வாகனங்களையும் சார்ஜ் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பொருத்துவதன் மூலம் ஆண்டுக்கு 30,000 வரை மின் கட்டணத்தில் மிச்சப்படுத்தலாம். அத்துடன் மாதந்தோறும் இலவசமாக மின்சாரமும் கிடைக்கும் அப்படிங்கிற மகிழ்ச்சி தகவலையும் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்திற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்தியராக இருக்க வேண்டும், 18 வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த திட்டத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மற்றும் நடுத்தர குடும்பத்தினருக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 1,50,000 லட்சத்திற்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரரின் குடும்பத்தில் யாரும் அரசு வேலையில் இருக்கக்கூடாது. விண்ணப்பதாரர் வங்கி கணக்கை ஆதார் அட்டையுடன் இணைக்க வேண்டும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் அட்டை, வசிப்பிடச் சான்றிதழ், வருமான சான்றிதழ், மின்சார பில், ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், உங்களுடைய பேங்க் பாஸ்புக், மொபைல் நம்பர் ஆகியவற்றை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளத்துக்குள்ளே போயிடணும். அந்த இணையதளத்தினுடைய முகவரியை உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறேன். ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய இணையதளத்துக்கு போயிட்டு ரூஃப்டாப் சோலார் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யணும். அப்போது புதுசாக ஒரு பக்கம் வரும். அந்த பக்கத்தில் கேட்கக்கூடிய அனைத்து விவரங்களையும் நீங்கள் பதிவிடணும். அதுக்கப்புறம் கேட்கப்பட்டுள்ள ஆவணங்களை எல்லாம் நீங்கள் அப்லோட் செய்யணும். அதையெல்லாம் சரியாக செஞ்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஆவணங்கள் எல்லாமே சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய அலுவலர்களால் சரிபார்க்கப்பட்டு உங்களுக்கு மானிய பலன்கள் எல்லாம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் கரண்ட் பில் அதிகமாக கட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி திட்டங்களை பயன்படுத்தி பலனடையலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற கவர்மெண்ட் தெரிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.